உங்களுக்கோ இல்ல உங்க வீட்ல யாருக்காதோ குரல் மாற்றம் 3 வாரத்துக்கு மேல நீடிக்குது அப்படின்னா, உடனே ஒரு காது, மூக்கு, தொண்டை நிபுணர பார்க்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வருண்குமார் ஜே, காது, மூக்கு, தொண்டை நிபுணர். குரல் ஆனது எங்க இருந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குரல் நாணம்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அதாவது வாய்ஸ் பாக்ஸ். இது நம்ம நுரையீரல்ல காத்து அனுப்பக்கூடிய இடத்துல 2 குரல் நாளம் இப்படி இருக்குங்க. ஸோ இது கிட்ட வரும்போது குரல் ப்ரொடியூஸ் ஆகும். தூரம் விலகும்போது சுவாச குழாய்க்கு காத்து போகும். இந்த குரல் நாளத்துல ஒரு பகுதியில மேக்ஸிமம் வைப்ரேஷன்ஸ் ஆகும். இப்போ நீங்க ஒரு பேப்பர் எடுத்து ஆட்டினா ஒரு சத்தம் வரும். இதுவே ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து ஆட்டினீங்கன்னா அதுல ஒரு சத்தம் வரும். ஸோ இந்த மேக்ஸிமம் வைப்ரேஷன் வர இடத்துல தான் நம்மளுக்கு குரல் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது யாருக்கெல்லாம் ரொம்ப காமனா குரல் மாற்றம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குரல் ஃபார்ம் ஆகும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப கத்தி பேசுவாங்க. இல்ல டீச்சர்ஸ் ரொம்ப நேரம் பேசுவாங்க. பொலிட்டீஷியன்ஸ், இல்ல சிங்கர்ஸ் ஹை பிட்ச்ல பேசுவாங்க. இல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க குரல் ரொம்ப நேரம் பேசுறனாலயோ, இல்ல ரொம்ப ஹார்ஷா பேசுறனாலயோ, இந்த வைப்ரேஷன்ஸ்ல கொஞ்சம் ரத்த குழாய்கள் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி வெடிக்க ஆரம்பிக்கும்போது, அங்க சின்ன சதை மாரி ஃபார்ம் ஆகும். இந்த சின்ன சதைய இனிஷியலாவே பார்த்துக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, இது நாளடைவுல உங்களுக்கு இந்த பெரிய சதையா ஃபார்ம் ஆயி, அதுக்கப்புறம் குரல் பெர்மனன்ட்டா மாறிடும். சில பேரு இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாரி ஹேபிட்ஸ் இருக்கும்போது, குரல் நாளத்துக்கு மேல சின்ன சதை ஃபார்ம் ஆயி, அது கேன்சரா கூட மாற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனால தான் நாங்க குரல் மாற்றம் இனிஷியலா இருக்கும்போதே என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். ஸோ இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு, இந்த டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸோ யூசுவலா குரல் மாற்றம் நம்ம கோல்டுல கூட இருக்குங்க. ஸோ ஒரு 5 நாள் பார்ப்பீங்க, 1 வாரம் பார்ப்பீங்க. குரல் மாற்றம் சரியாகல அப்படின்னா, உடனே ஒரு காது, மூக்கு, தொண்டை நிபுணர பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஎன்டி எக்ஸாமினேஷன் பை அன் இஎன்டி டாக்டர் ஃபாலோட் பை லாரிங்கோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன். ஒரு சின்ன கேமரா வாய் வழியா விட்டு, குரல் நாளத்துக்கு மேல சதை இருக்கா? வீக்கம் இருக்கா? என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ இன் கேஸ் வீக்கமா தான் இருக்கு அப்படின்னா, இனிஷியலா நம்ம மெடிசின்ஸ் குடுத்து, வாய்ஸ் ரெஸ்ட் குடுத்து சரி பண்ணலாம். இன் கேஸ் சதையா இருக்கு அப்படின்னா, ஜெனரல் அனஸ்தீசியால உங்களுக்கு அந்த குரல் நாளத்துக்கு மேல இருக்கிற சதையில இருந்து பயாப்சி எடுத்து அனுப்பணும். அந்த பயாப்சி நார்மல் சதை தானா, ஸ்பீச் தெரப்பியே போதும். இன் கேஸ் கேன்சரா இருக்குன்னா, கேன்சருக்கு ஏத்த ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்க. ஸோ இப்போ இதுல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லரிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது குரல் நாளத்து வந்து வீக்கமா இருக்கு. இது எய்தர் டியூ டு இன்ஃபெக்ஷன் ஆர் early stages ஆஃப் இந்த டிசீசஸ் ஆஃப் லாரிங்ஸ். செகண்ட் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னாலையும் இருக்கலாம். தேர்டு சின்ன ஓக்கல் கார்ட் நாடியூல், அதாவது 2 பக்கம் இந்த மேக்ஸிமம் வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல சின்ன சதை ஃபார்ம் ஆயிருக்கலாம். இல்ல ஓக்கல் கார்ட் பாலிப்னு சொல்லுவோம். ஒரு குரல் நாளத்துக்கு மேல சின்ன சதை ஃபார்ம் ஆயிருக்கலாம். இல்லன்னா லியூக்கோப்ளேக்கியான்னு சொல்லுவோம். அதாவது ஸ்மோக்கர்ஸ்க்கு ரொம்ப காமன். இல்ல ரின்கேஸ் எடிமான்னு சொல்லுவோம். இந்த குரல் நாணமே ஃபுல்லா வீக்கமா இருக்கும். இதை தவிர ஸ்மோக்கிங், ஆல்கஹால், வாய்ஸ் அபியூஸ், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சான்சஸ் ஆஃப் மெலிக்னன்சி, அதாவது கேன்சர் வர காரணமாக கூட இருக்கலாம். ஸோ இதுதாங்க மோஸ்ட் காமன் காசஸ். இது இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குரல் நாணம், நம்ம வோக்கல் கார்ட் நாடியல், பாலிப் இதுதான் காமன் காசஸ். ரொம்ப இதுதான் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா வெறும் சர்ஜரியே போதும். சர்ஜரிக்கு அப்புறம் 5 days வாய்ஸ் ரெஸ்ட், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஸ்பீச் தெரப்பி. இந்த மாதிரி யாராவது குரல் மாற்றம் இருந்து அதை நெக்லெக்ட் பண்றாங்கன்னா, உடனே ஒரு இஎன்டி சர்ஜனை பார்த்து எண்டோஸ்கோபி பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா அது கேன்சரா மாறக்கூடிய தன்மை கூட இருக்கலாம். இந்த மாதிரி யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அடிக்குவேட் ஹைட்ரேஷன், அதாவது தண்ணி அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வாய்ஸ் ட்ரை ஆகி இன்னும் மோசமாகும். அவாய்ட் ஸ்பைசி ஆயிலி ஃபுட்ஸ், அவாய்ட் அடிக்ஷன்ஸ், அவாய்ட் இமிடியட்லி ஸ்லீப்பிங் ஆஃப்டர் மீல்ஸ். சாப்பிட்ட உடனே படுத்தக்கூடாது. இல்ல ஃபாஸ்டிங் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அட்வைசஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்க வோக்கல் ஹைஜீன் நல்லா இருக்கும். இந்த மாதிரி டீச்சர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், சிங்கர்ஸ் அவங்க வந்து இந்த வோக்கல் ஹைஜீன் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, பாடும்போதோ பேசும்போதோ சிப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கத்தி பேசக்கூடாது, ரொம்ப கத்தி பாடக்கூடாது. ஸ்பீச் தெரப்பி போனீங்கன்னா அவங்க வோக்கல் ஹைஜீன் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யாருக்காவது இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.